ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சில விஷயங்களில் நம்ம வெற்றி அடையறக்கு தொடர்ந்து சில முறைகளை ஃபாலோ பண்ணணும். அது ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சிலர் வழிபாடுகள் மூலமாக, அதாவது ஆன்மீகம் மூலமாக, வழிபாடுகள் மூலமாக, தெய்வத்தோட அருளோட அந்த விஷயத்தை சிலர் போயிடுவாங்க. சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எவ்வளோ பவருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பல விஷயங்களை அடைஞ்சிருக்காங்க. இப்படி ஒருத்தரும் ஒரு ஒரு வகையாக செஞ்சுட்ருக்க இருக்கும்போது, நம்ம இன்றைக்கி சொல்கிற விஷயங்கள் கூட பல வகையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகள், ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப நல்ல பவர் கொடுக்கக்கூடியது. என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். இன்னும் ஒரு 5 days தான் டைம் இருக்குது. வரப்போகிற தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வருது. நம்ம பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங் 31ஆம் தேதியோட முடியுதுங்க. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன மாதிரி அப்படிங்கிறதுலாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கட்டாயம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணுங்க. சரிங்களா? ஒரு சகோதரி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்ன இல்லைங்களா அது ஒரு முக்கியமான விஷயங்கிறது, அதையும் நம்ம பார்த்துடலாங்க. வணக்கம் சிஸ்டர். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சு. நான் ப்ரொமோஷனுக்கு பணம் கட்டியிருந்தேன். அதான் வராகமூர்த்தி சித்தரையும் நல்லபடியாக எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நல்லபடியாக ரிட்டைர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிஸ்டர் ரெகுலராக நம்ம நவமூலிகைக்கு கொடுத்துட்ருக்கவங்க. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 விஷயங்கள் எல்லாம் கூட அடுத்தடுத்து நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. பலரும் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து, அவங்க 4 பேத்துக்கு ரெஃபர் பண்ணி, அதன் மூலமாக ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் சேர்ந்தது தான் இந்த நவமூலிகாகம். தொடர்ந்து இந்த 5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒருத்தரும் பார்த்திங்கன்னா பஞ்சமிக்கு நான் அப்டேட் போடுறனாலையும் அவங்க பேரை அவங்க முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நம்மளோட வராகி அன்னைக்கு தான் நன்றிகளை சொல்லணும். பஞ்சமியில் மட்டும் எப்படி இந்த மிராக்கள் நடக்குதுன்னு இந்த 5 வருஷமாக ஆச்சரியப்படாதவங்க இல்லை. 5 முடிந்து 6 வருஷம் ஆக போகுது. இந்த செப்டம்பர் வந்துச்சுன்னா 6 வருஷம் ஆக போகுது. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வராகி அன்னைக்கு தான் நன்றிகளை சொல்லணும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஒரு போல்டான ஒரு லேடியா இல்லை போல்டான ஒரு ஆணா, நீங்கள் எல்லா விஷயங்களையும் தனித்து ஒரு வெற்றி அடையணும்னா பல வகையில் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமும் கிடையாது எல்லாத்துக்கும். அதுக்கு நிறைய நம்ம மெனக்கட வேண்டியதாக இருக்குது. ஒன்று நம்ம செய்கிற வேலையின் மூலமாக, உழைப்பின் மூலமாக முன்னேற பார்ப்போம். இல்லை நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணி முன்னேற பார்ப்போம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினான ஒரு பங்குங்கிறது பார்த்திங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதம். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம ஒரு படி எடுத்து வச்சா 100 படிக்கு அவன் கொண்டே விடுவான். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக எல்லா விஷயங்களும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த வெற்றியை நம்ம சுலபமாக அடையிறதுக்கு சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே போட்டு அதுலேயும் பலன் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அதனால் சில விஷயங்களை கடவுளோட ஆசீர்வாதத்தோட நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரும்போது அது நமக்கு பல வகையில் வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மந்திரங்கள், பூஜைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வேகமாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓடி டயர்டாக வேண்டாம். ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம கேட்குற விஷயத்தை அடைய முடியும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சரி, இல்லை எந்த விஷயம் இருந்தாலும் சரி, பீரியட்ஸ் அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. வீட்டில் ஒரே ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கின் முன்னாடி உட்காந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும். சப்போஸ் விளக்கு கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் வெளியில் இருக்கேன், ட்ராவலில் இருப்பேன், எங்கேயோ ஒரு பக்கம் நான் இருந்துகிட்டே இருப்பேன்னு நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இந்த விஷயத்தை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் சக்கரதராய நமக. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்ன உடனே ஒரே தடவையிலே உங்கள் மனசில் அது பதிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ஒரு மந்திரம் இது. மந்திரங்கள் பல வகையிலே நமக்கு வெற்றிகள் கொடுக்கும். நம்மளோட பல வீடியோக்களை நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். சாதாரண மந்திரம் தானே நினைக்க வேண்டாம். இந்த மந்திரங்களை இத்தனை வாட்டி சொல்லும் போது அதோட சித்தி அடைஞ்சு நம்ம கேட்குற விஷயங்களெல்லாம் மந்திரம் செஞ்சு கொடுக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, குறைஞ்சது ஒரு 48 நாள் நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப
ரொம்ப நல்லது. அந்த ஒரு மண்டல கணக்கு எதுக்காகனா, எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அதனால தான் சித்தர்கள் வந்துட்டு மருந்தாக இருந்தாலும் சரி, மந்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு மண்டலத்துக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன விஷயம் நடக்கணும்னாலும் சரி, நான் ஒரே வார்த்தையாக சொல்லணும் அதுதான், எப்பேற்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நடக்கணும்னு சொல்லிட்டு நல்லா மனசார மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லி. டெய்லியும் காலையில் ஒரு 108 முறை, ராத்திரி ஒரு 108 முறை, இது மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது நைட்டு தான் பண்ண முடியும். அதனால இன்றைக்கி ராத்திரி மிஸ் பண்ணாமல் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையில் துளசி மாலை ஏதாவது, ஜெப மாலை ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு 108 முறை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே நீங்கள் பெட்டில் உட்காந்து கூட இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் காலைல எந்திரிச்சோன்னே முகத்தை மட்டும் கழுவிட்டு, குளிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க கூட முகம் கழுவிட்டு நேராக போய் விளக்கு வச்சுட்டு மற்ற வேலைகள் அப்புறம் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்குன்னா கூட நேராக போய் முகம் கழுவிட்டு விளக்கு வச்சுட்டு அங்கேயே உட்காந்து சுவாமி ரூம் முன்னாடியே உட்காந்து, அம்மன் முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு என்ன மந்திரம் அப்படின்னா, காரிய சித்திகளை கொடுக்கக்கூடிய மந்திரம். காரிய சித்தி மந்திரம்னு சொல்லுவாங்க. அதுவும் சாதாரண காரிய சித்தி இல்லை, ஜெட் வேகத்தில் பயங்கர ஸ்பீடாக வந்து இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்துட்டு எந்த விஷயம் நடக்கலையோ நடக்கலேன்னு மனசு விட வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம், அழுக வேண்டாம், சங்கடம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு 108 வாட்டி சொல்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஏன்னா நம்ம ஒரே வார்த்தை டக்கு 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 டக்குன்னு சீக்கிரம் சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் உங்களோட விஷயம் நடக்கிறதுக்காக வேண்டி இந்த நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வந்துட்டு 48 நாள் முடியாதுன்னு சொல்கிறவங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 27 நாட்கள், 31 நாட்கள், 11 நாட்கள் அப்படி கூட நீங்கள் கணக்கு வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மந்திரம் வந்துட்டு நம்ம கேட்குற விஷயங்களை மட்டும் செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா உருவாக்கும். நம்ம மனசில் இருக்க நெகட்டிவான விஷயங்களை வெளியேற்றுது. நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது, நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. இப்படி பல வகையிலையும் இந்த மந்திரங்கள் நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஆரா உருவாக்கி ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் ஏற்படுத்துது இந்த மந்திரம். அதனால தான் இந்த மந்திரத்தை தினமும் காலையிலையும் சொல்லுங்கள், ராத்திரியும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 நேரமும் ட்ரை பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக 2 நேரமும் செய்யுங்க. நல்ல ரிசல்ட்டு, நல்ல வித்தியாசம் உங்கள் கண்ணு முன்னாடி விசிபிளாகவே தெரியும். இல்லை ஏதாவது ஒரு நேரம் தான் என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு நேரமாச்சும் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நான் சொன்னது தான், நீங்கள் எந்த இடத்துல வேணால் இருந்துக்கோங்க. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, இல்லை நடந்துகிட்டே இருப்பீங்க, உட்காந்துட்டே இருப்பீங்க, என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் அப்படியே அந்த வேலையை பார்த்த மாதிரியே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி கூட நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. செய்யும் போதே நம்ம உள்ளுணர்வு நமக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும், நமக்கு மனசு சுத்தமாகும், தெளிவாக நம்ம இருப்போம். நமக்குள்ளேயே அந்த தன்னம்பிக்கை வந்துடும். பரவாயில்ல, ஏதோ வேலை செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாலே அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்க வச்சுருங்க. அந்த விஷயத்தை செய்யக்கூடியதான் இந்த மந்திரம். அதனால் இன்றைக்கி நாளில் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, எழுதவும் செய்யலாம். எது வேணாலும் பண்ணலாம். ஒன்றா சொல்லுங்கள், இல்லை எழுதுங்க. எழுதும் போதே நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இதை எழுத வேண்டியதான், அவ்வளோதாங்க. எழுதுகிற மூலமாக அதுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எழுதுங்க அல்லது சொல்லுங்கள், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.